பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை எடுத்துட்டு எல்லாம் பாக்கு நட்டு தான் வைக்கிறாங்க. அதுல என்ன சிறப்பு அப்படின்னு தெரியல. அது இப்போ செயலை பொறுத்த வரைக்கும் கோகனட்டுக்கு விலை கம்மி தானே, அதனால அப்படி செய்யறது. அது விட இதுக்கு விலை ஜாஸ்தி இருக்கு இப்போ பாக்குக்கு. அது அப்படி செய்ய வேண்டாம். நீங்க தென்னை மரத்தை எடுக்க வேணாம், தென்னை மரத்துக்குள்ளேயே வைக்கலாம். தென்னை மரத்துலயும் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் ரேட் கம்மியாயிரும். அப்புறம் சப்போஸ் எல்லாரும் வச்சுட்டாங்க அப்படின்னா இதுலயும் ரேட் கம்மியாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத இவரும் சொல்றாரு. மோகித் நகர் தான் வந்து 2.5 வருஷத்துல காய்க்கிறது. 4 வருஷத்துல 4 வருஷத்துல இது 4 வருஷத்துல காப்பு வருது. நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரு ட்ரெண்டு, தென்னை மரத்தை எல்லாம் புடுங்கிட்டு மறுபடியும் பாக்கு மரத்தை வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ பாக்கு மரத்தை வச்சுட்டு இருக்காங்க. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை மரங்க தான் வந்து நல்லது அப்படின்னு எல்லாருமே தென்னை மரத்தை வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த தென்னை மரத்தையெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டு சரி இதை விட நல்ல ஒரு வருமானம் வர்ற மரம் இருக்குது, பாக்கு மரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்கு மரத்தை வச்சுட்டு இருக்காங்க. இந்த பாக்கு மரத்தில் வந்து என்னெல்லாம் வருமானம், இந்த பாக்கில் என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பாக்கு நாற்று எங்கிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கு நாற்றுகள், அது இல்லாமல் எல்லா நாற்றுகளுமே விற்கிற ஒரு நாற்று பண்ணைக்கு தான் வந்திருக்கும். இந்த நாற்று பண்ணையில இல்லாத நாற்றே கிடையாது, எல்லா நாற்றுமே இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு நாற்று பெரிய நாற்றே இருக்கு, கொண்டு வச்சதையுமே அடுத்த 6 மாசத்துலேயே காய்ச்சிரும். அந்த மாதிரி நாற்றுகள்லாம் இருக்கு. அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா திருச்சூர் மண்ணுத்தி அக்ரிகல்ச்சர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவர் தான் இவரும் பார்த்தீங்கன்னா 10-40 வருஷமா இதே பிஸ்னஸ் தான் செஞ்சுட்டு இருக்காரு. வாங்க நம்ம அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். நம்ம பேரு, நம்ம ஃபார்ம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபார்ம் மீனாட்சிபுரம் பக்கம் நெல்லிமேடு கன்னிமாரிக்கும் நெல்லிமேடுக்கும் மத்தியத்தில். பேர் சொல்ல பேரு ரோய் நர்சரி பேரு ரோய்ஸ் கார்டன். இங்கே இருக்கு. மண்ணுத்தி பக்கம் மாடக்கத்திராவில் இருக்கு. மண்ணுத்தியில மாடக்கத்திராவில் இருக்கு. அதாவது கேரளாவில் திருச்சூர் பக்கத்துல மண்ணுத்திங்கிற இடம், மாடக்கத்தரா அப்படிங்கிற இடத்துல. அது இல்லாம நெல்லிமேடு, அதாவது தமிழ்நாடு பார்டர், கேரளா தமிழ்நாடு பார்டர் இருக்கு பாருங்க, அந்த ஏரியாவில் மீனாட்சிபுரத்துக்கு பக்கத்துல நெல்லிமேடுங்கிற இடத்துல தான் இந்த ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பாக்கு தைகள் தான் பார்க்க போறோம். இப்போ நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை எடுத்துட்டு எல்லாம் பாக்கு நட்டு தான் வைக்கிறாங்க. அதுல என்ன சிறப்பு அப்படின்னு தெரியல. அது இப்போ செயலை பொறுத்த வரைக்கும் கோகனட்டுக்கு விலை கம்மி தானே, அதனால அப்படி செய்யறது. அது விட இதுக்கு விலை ஜாஸ்தி இருக்கு இப்போ பாக்குக்கு. அது அப்படி செய்ய வேண்டாம். அது இடவிலையா தெங்குக்குள்ள இதே போட்டுக்கலாம், அதுதான் பெட்ரு. தெங்கந்தோப்புக்குள்ள லைனா வச்சு போடுறதுதான் பெட்ரு. இல்லைன்னா நாளைக்கு இதுக்கு விலை கம்மியாயிருந்தா, இதுக்கு விலை கம்மியாச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அப்ப இது ரெண்டுமே இருந்து கலந்து செய்திடலாம். அதான் ரெண்டுக்கும் பெட்ரு. பாக்கு செடி நல்ல காய் வர்றதுக்கு கொஞ்சம் நேரில் கிடைக்கணும், அதுக்கு தெங்கம்பிள்ளை இருக்கணும். ஓகே மக்களே, அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் சேல் பண்றதே இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தென்னை மரத்தை எடுக்க வேணாம், தென்னை மரத்துக்குள்ளேயே வைக்கலாம். தென்னை மரத்துலயும் எடுத்துட்டீங்கன்னா அதுலயும் ரேட் கம்மியாயிரும். அப்புறம் சப்போஸ் எல்லாரும் வச்சுட்டாங்க அப்படின்னா இதுலயும் ரேட் கம்மியாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத இவரும் சொல்றாரு. சரி சொல்லுங்க. அப்போ இது வச்சிடலாம். இப்போ பார்க்க மரம் தெங்குக்குள்ள வச்சிடலாம், வேற அதை ஃப்ரூட் ட்ரீ இப்போ வச்சிடலாம். புது செடிகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு, நிறைய ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு. ஜெபோட்டிகா, ரெம்புட்டம், லோங்கன், அம்பழம், அந்த மாதிரி நிறைய சிக்கு, லெமன், அது மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம். தெங்கந்தோப்புக்குள்ளே வச்சிருக்கேன். ஜாதி மரம், அது மாதிரி ஜாதி மரம் கொஞ்சம் தண்ணி வசதி கொஞ்சம் அதிகமாக வேணும், கொஞ்சம் ஈரமா இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட பாக்கு மரம் என்னெல்லாம் இருக்குங்க? பாக்கு மரம் இப்போ கிட்ட மோகித் நகர் இருக்கு, இண்டர்சி மங்களாவும் இருக்கு. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்? மோகித் நகர் 4 வருஷத்துக்கு பக்கம் வேணும் காய்ப்பு வர்றதுக்கு. மற்ற இண்டர்மங்கலம் 2.5 வருஷத்துலேயே காய்ப்பு வரும். ஆனா லைஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 20 இண்டர்மங்கலம் அது 25 வருஷம் அது கிடைக்கும் இல்லைங்க. ஏன்னா இது ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இல்லைங்க கிடைக்கும். மோகித் நகர் 50 வருஷம் இல்லைங்க கிடைக்கும். இந்த காயெல்லாம் என்ன பண்றாங்க? இதெல்லாம் இது சுப்பாரி இது மாதிரி ஐட்டம் அதுக்கு தான் யூஸ் பண்றாங்க. மெடிசின் யூஸ் பண்றாங்க. மெடிசின் அப்படி இல்ல மெல்லம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறாங்க. அது உண்மைதானா? பெயிண்ட்க்கு போகுது. பெயிண்ட்க்கு சுப்பாரி தான் மெயின், பாக்கு அதுக்கு தான் மெயின் போகுது. இப்போ நீ உங்க இதுல எந்த தை சிறந்தது அப்படின்னு சொல்றீங்க? தண்ணி வசதி நல்லா இருந்தா இண்டர்மங்கலம், கொஞ்சம் தண்ணி வசதி கம்மியா இருந்தா மோகித் நகர். பாக்கு தைய தேர்ந்தெடுக்கிறதுனா எப்படி தேர்ந்தெடுக்கணும்? ஒரு பாக்கு தை எப்படி எடுக்கணும்? பாக்கு தை சுமார் எல்லாம் ஒரே மாதிரி ரொம்ப
சின்னது மாற்றி விட்டுடுங்க. ஆனா ரொம்ப சின்னது எடுக்கக்கூடாது. காரணம் நம்மளும் தெரியாம இடையில இருக்கும். ஸ்டெம்பு நல்ல கட்டியா இருக்கு. ஸ்டெம்பு நல்ல ஹெல்த்தியான பிளான்ட். ஹெல்த்தியான பிளான்ட் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இது அந்த மட்டைகள் இருக்கு பாருங்க, இது வந்து இவ்வளவு ஒண்ணா வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாப்பாங்களா? அதே அல்ல, இது சின்னதா இருந்தா இது கொஞ்சம் கம்மியா இருக்கும், லீஃப் கம்மியா இருக்கும். கொஞ்சம் பெருசாகும் போது லீஃப் ஜாஸ்தியா வந்துட்டு இருக்கும். இது வந்து நல்ல ஹெல்த்தியா. இது ஹெல்த்தியான பிளான்ட். இது மோஹித் நகர். இந்திரமங்கலம் வந்து மேலே இருக்கு. நாற்றுகள் எல்லாம் வந்து நீங்களே உற்பத்தி பண்றீங்க? நம்மளே உற்பத்தி பண்றது. அதாவது நல்ல விதை செலக்ஷன் பண்ணி எடுத்துட்டு நம்மளே தயார் பண்றது. இது வந்து மங்களபுரம் சைடு தான் இது பெட்டர் தோப்பு இருக்கு. நல்ல விதை கிடைக்கணும், தோப்பு இருக்கணும், நல்ல ஈல்டுக்கு வருന്നതും அது மங்களபுரம் சைடு தான். அங்க போய் தோப்பில் போட்டு நம்மளை பார்த்து சொல்லி வச்சிடும். நம்ம அது சொல்லி கண்டினியூஸா நமக்கு தருது. அந்த மாதிரி தோப்புகள் இருக்கு, அங்க போய் எடுத்துட்டு வருது. இது வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா விதை வந்து எத்தனை வருஷத்து மரத்துல இருந்து எடுப்பீங்க? மோஹித் நகர் எல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிற மரத்துல எடுக்கும். ஏன்னா இந்திரசிமங்கலம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 8 வருஷத்துக்கு மேலே இருக்கிற செடியில் எடுக்கும். ஆனா அது 25 வருஷம் தான் லைஃப் இருக்கு. அதனால சீக்கிரம் காய்ப்புக்கு வந்துடும். அப்ப சீக்கிரம் அதான் என்னோட லைஃப் அவ்வளவுதான் இருக்கு. அப்ப 8 வருஷத்துல அது 3ல இருந்து லைஃப் ஆயிடுச்சு. இப்ப இந்த மரம் பாக்கு மரம் வைக்கிறதுனா எத்தனை அடிக்கு ஒரு மரம் வைப்பீங்க? 6 அடிக்கு வச்சுக்கலாம். தெங்கு தோப்புக்குள்ளனா நான் 2 தெங்குக்குள்ள லைனா போட்டு வச்சிடலாம். 2 மரத்துக்குள்ள கரெக்டா லைனா பிடிச்சு அப்படி ஒரு 8 அடி அகலத்துல லைனா பிடிச்சு வச்சிடலாம். அது ஸ்ட்ரைட்டா ക്രോസ് വെക്കണം. 6 അടിയില எப்படி வேணாலும் ஓகே. 2 அடி குழி எடுக்கலாம். சமயத்து ஸ்கொயரா குழி போட்டு அதில் கொஞ்சம் மண்ணு போட்டு கொஞ்சம் இயற்கை உரம் ஏதோ போட்டுட்டு மண்ணு மூடி அதில் கொஞ்சம் 2 அடி ஆழம் எடுக்கணும். അതിന്റെ മേൽ മണ്ണും പിന്നെ இயற்கை உரம் மிக்ஸ் பண்ணிட்டு அது ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இது தையொன்னு சின்ன குழி எடுத்து அதில் வைக்கணும். கல்ல குழி சொல்லுவாங்க. இது இவ்வளவு போதும், இந்த அளவுக்கு போதும் போட்டு வச்சிடணும். அவ்வளவுதான். அப்புறம் தண்ணி வந்து இப்போ வைக்கும்போது இப்போ டெய்லி கொடுக்கணும். பின்ன அப்புறம் அது 2 நாளைக்கு ஒரு நாள் அப்படி வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி பின்ன சீசனுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண கொடுக்கணும். மாதிரி இப்போ இந்த மரங்கள் வந்து இந்த சீசன்ல தான் வைக்கணும்னு இருக்கு. அந்த நாற்றுகள் எல்லாம் அப்படி இல்லை. நம்மள பழைய காலத்துல மழை வரும்போது தான் வச்சுட்டு இருந்தது. அந்த மழை தண்ணி அது மட்டும்தான் நமக்கு கிடைச்சிடும். ஆனா இப்ப தண்ணி வசதிக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு. அப்ப சோர்ஸ் இருக்கணும்க்கு எப்ப வேணுங்களும் வச்சுக்கலாம். இப்ப வச்சிருந்தா என்ன அழுகி போகாது. காஞ்சு போனது மட்டும் தண்ணி இல்லாம காஞ்சு போயிருந்தா மட்டும்தானே போகும். மழைக்காலம் என்ன தண்ணி இது உள்ள நின்றுட்டு அழுகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுன்னா அப்படி இல்லை. அது கொஞ்சம் பார்த்து செய்தோம். இதெல்லாம் பெருசா இருக்குங்க பாக்குநாத்து. இது பெருசுங்க. ஏன்னா இது வந்து பாடத்தில் பேடி லேண்ட் இருக்குல்ல, பேடியில் வைக்கிறதுக்காக இல்லைன்னா வயல்கள் வைக்கிறதுக்காக இது பெட்ரு. ஆனா அவருக்கு தண்ணி இருக்குது இல்லை, இது என்ன கூப்பில் இந்த மாதிரி மிச்சு கூட்டிட்டு தான் இருக்கும். வரம்பில் வைக்கிறதுக்கு இது அதுக்கு தான். சீக்கிரம் காய்ப்புக்கு வந்துடும். பெரிய செடி தான். ஒரு வருஷத்துக்கு. இது இந்திரமங்கலம் மோஹித் நகரும் ரெண்டுமே இருக்கு. மோஹித் நகர் இந்திரமங்கலம் ரெண்டுமே இருக்கு. இது ஹைட் எல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். ரெண்டும் ஒரே மாதிரி. அல்ல, ஹைட்டுக்கு இந்திரமங்கலம் ஹைட் கம்மியா இருக்கும். ஹைட் கம்மியா இருக்கும். இந்த லெவலில் காய் வந்துடும். 2 அடி 3 அடி ஹைட்ல காய் வந்துடும். மோஹித் நகர் வந்து நம்ம ஹைட் வந்துடும். இப்ப பாக்குக்கெல்லாம் என்ன ரேட் இருக்குங்களா? இப்ப நல்ல 400 ரூபா மேல இருக்கு. கிலோக்கு ட்ரை ஆனது நல்ல விலை. 10 ரூபாய்க்கு மேல வருது. இதெல்லாம் வந்து இந்திரசிமங்கலம். இது இந்திரசிமங்கலம். இது புதுநாத்துங்க. இப்ப இந்த வருஷத்து நாத்து. புதுநாத்து வச்சு எத்தனை நாள் இருக்கு? எத்தனை மாசம் இருக்கும்? இது இப்போ 4 மாசம் ஆயிருக்கு. 4 மாசம். இதுதான் சொன்னது. நீங்க வந்து 2.5 வருஷத்துக்கு காய்ப்பு வரும். இந்திரசிமங்கலம். இதுவும் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே அதே மாதிரி தான் வைக்கிறது. இது அதே மாதிரி தான் வைக்கிறது. இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு நாற்று வேணாலும் வாங்க இருக்கு. இந்த நாற்று எல்லாம் பாக்கு நாற்று தான். பாக்கு ஃபேமிலி அதுதான். என்னது ஹீரஹள்ளி ஷோய்க்கு வைக்கிறது. என்ன பேர்? ஷோய்க்கு ஹீரஹள்ளி. இது இந்தியன் இதுதானா? இந்தியன் வெரைட்டியா? இந்தியன் வெரைட்டி. வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கலாம். இந்தியாவில இருக்கு. இது எத்தனை வருஷம் ஆனதுங்க இதெல்லாம் வந்து? இது இப்போ ஒரு 3 வருஷம் மேல ஆச்சு. 3 வருஷம் ஆச்சு. இதுலயும் ஆனா பாக்கலாம் வரும். பாக்கு வரும். ஆனா ரொம்ப ஸ்லோவா தான் வளரும். அது அழுக்காக வைக்கிறது. அழுகு நாத்து.
ஓகேங்க. இப்போ நம்ம பாக்கு நாற்றுல நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, இது எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ உங்க என்ன இது பாக்கு நாத்துல எல்லா வித நாத்திலும் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு 100-200 வெரைட்டிக்கு மேல இங்கே இருக்கு. ஒரு நமக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். எல்லா வெரைட்டி இருக்கு, எத்தனை வேணாலும் இருக்கு. இங்க ஒரு 50 ஏக்கர் இருக்கு நமக்கு நர்சரி. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்த ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா பாக்கு நாற்று மட்டும் இல்லை. ஏன்னா நான் இன்னைக்கு போட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பாக்கு நாற்று வந்து நம்ம ஏரியாவில் பரவலாக எல்லா பக்கமே வைக்கிறாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு பாக்கு நாற்று போட்டிருக்கேன். இந்த ஃபார்மில் எல்லா நாற்றுமே இருக்குது. இங்கே கிடைக்காத நாற்றுகளே கிடையாது. நீங்கள் வேணால் பார்க்கலாம். நான் இப்போ காட்டுறேன் என்னெல்லாம் நாற்று இருக்குதுன்னு. நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த நாற்று வேணுமோ நான் இவர் நம்பர் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்து இவர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்குறதுக்கு வந்துக்கலாம். உங்களுக்கு எந்த நாற்று எவ்வளவு வேணுனாலும் இங்கே கிடைக்கும். உங்களுடைய விவசாய தேவைகளுக்கான எல்லா நாற்றுகளும் எல்லா பழ செடிகளுமே இருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான அனைத்து நாற்றுகளும் இங்கே சேல் பண்றாங்க. தென்னை மரங்களும் இருக்கு. தென்னை வந்து பல வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இந்த ஃபார்ம்ல இனி வீடியோ நிறைய போடுறதுக்கு இருக்கு. ஓகே, பாய்.